வேற ஒரு பெஞ்சு கான்ஃபிளிக் ஆகுது. ஏன்னா அந்த பெஞ்சில் இருந்த ஜட்ஜஸ் எல்லாம் பூரா இறங்கி போயிட்டாங்க. அவர் இதுக்கு ரொம்ப ஃபேவரா வந்து ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து எல்லா அப்ரூவலையும் எடுத்துட்டு வாங்கப்பா, வரலா சொன்னதே வேத வாக்கு சொன்ன ஜட்ஜி நீ சுப்ரீம் கோர்ட் போயிட்டாரு. அடுத்து மறுபடியும் திருப்பி வேற ரெண்டு புது ஜட்ஜி வராங்க. மறுபடியும் 10 நிமிஷம் ஐயா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி போகும்போது எல்லாத்தையும் விசாரிக்கிறோம். திருக்குறை இல்லை தொல்லியல் துறை ஏன் ஆய்வு பண்ண உடனே அப்ப என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு தொல்லியல் துறையிலிருந்து ஒரு ஆய்வு கொடுக்குறாங்க. எப்படி எங்களுக்கு நாங்களே சப்போர்ட் தமிழ்நாடு தொல்லியல் துறை ஆய்வு பண்ணிப்பா, இதில் ஒன்றும் ஆய்வாளர்கள் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அப்போ உனக்கு அப்புறம் வாங்கிட்டு நீயே சர்வே பண்ணிப்பா, இது ஃபிட்டு இல்லை சொல்லி உடனே இந்தியன் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏசை எங்கிட்டு ஜட்ஜி கேட்கறாங்க, ஏன் நீங்கள் ரைட் நமக்கு ஒரு இன்ட்ரூ ஜட்ஜி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், அன்னைக்கு மொத்தம் பெருமானாருக்கு சொந்தமான 80 காணி நிலம்னு சொல்லக்கூடிய கால்குலேட்டர் வச்சு போட்டாரு ஜட்ஜி. 80 காணி நிலம்னா எவ்வளோ? 106 ஏக்கர். 106 ஏக்கர்ல எவ்வளோ பொசிஷன் இருக்கு? கவர்மெண்ட் சொல்றாங்க எங்கிட்ட 72 ஏக்கர் தான் இருக்கு. 72 ஏக்கர் தான் இருக்கா? இல்லை 71 தான் இருக்கு. 71 தான் இருக்கா? மீது 35 ஏக்கர். என்க்ரோச்மெண்ட்ல ஆக்கிரமிப்பாளர் கையில் இருக்குதுன்னு சொல்றதுக்கு நீ எதுக்கு ஒரு நிர்வாகம்? என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணுங்க. டோட்டலா 106 ஏக்கரையும் அட்டவணைப்படுத்துங்கள். 106 ஏக்கருக்கான விளக்கத்தோடு அடுத்த ஏரியில டீட்டெயிலா கலெக்ட் பண்ணி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி மாவட்ட ஆட்சியர் தலைமையின் கீழ் ஒரு குழுவை அமைத்து உடனே சொல்றாங்க, இதெல்லாம் அவ்வளவுதான கவர்மெண்ட் நடத்தி கம்பெனி எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் நடத்தினா எதுவுமே முடியும். நாளை காலையில் அந்த செய்ய போறாங்க, நீ செய்ய மாட்டேன் செஞ்சா அப்போ சொல்லி ஆர்டர் போட்டு அனுப்பிடுறாங்க. உடனே நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஒரு இன்ஸ்டியூட் ரைட் ஆர்கியாலஜிக்கல் சர்வே அப்படின்னா ஓகே, நம்மளுடைய மாணவர்கள் மினிஸ்டர் ஃபார் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இந்திய கலை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்கள் நம்ம என்ன பண்ணோம், நான் போய் நேராக டெல்லியில் பண்ணிக்கிறேன். ஐயா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, சொத்து உள்ள கோவில் இன்று வரை 150 வருடங்களுக்கு மேலாக அணையா எடுப்பாக எடுத்துவிட்டு அனைவரும் பதியாக்கி கொண்டிருக்கிறது. 2 ஜோதி என்று சொல்வார். அணையா அடுப்பு பதியாக்குவதற்கு அணையா ஜோதி நமக்கு ஆன்மாவும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு உண்மைக்கு ஒரு கலவரம் உடனே என்ன பண்றாங்கன்னா சர்வே அனுப்பி உடனே சர்வே பண்றாங்க. ஆர்கியாலஜி சர்வே இந்தியாவில் வந்து சர்வே நடந்து உடனே அதில் உடனே நம்ம இதோட கூட்டுவோம். அடுத்தது உடனே என்ன பண்ணாரு, கடலூர் மாவட்ட ஆட்சியர் உடனே ரிப்போர்ட் கொடுக்குறாரு. ரிப்போர்ட் வந்து 35 ஏக்கர் 269 ரிப்போர்ட் எடுத்துருக்காங்க. 269 ஏக்கர் இருக்காங்க. 269 இருக்காங்க. எல்லாரும் நோட்டீஸ் எப்படி எல்லாரும் எடுத்துக்கலாம் கொடுப்பா, எல்லாரும் எங்க எல்லாத்தையும் டெப்டேஷன் ஆலையில போட்டு எடுத்து எல்லாத்தையும் அனுப்பு. எல்லாரும் நோட்டீஸ் பட்டாவை இப்படி நம்ம அந்த பேர் என்ன பண்றாங்க, வழக்கறிஞர் சொன்ன மாதிரி எல்லா ஆவணங்களும் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லுங்க. நாங்கள் ஒரு நாள் நைட் டெய்லி இந்த கேஸ் எடுத்தீங்கன்னா நான் அது முதல்ல வாட்சி 2 மணி வரைக்கும் சொல்லுவார். 2 மணி வரைக்கும் வேலை. ஸோ அவன் என்ன பார்த்தாலே ஒரு டோட்டலாகவே தப்பு ரிப்போர்ட். நம்ம ஜென்ரலாக வந்து தாசில்தார் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், நம்ம என்ன பண்ணுவோம், முன்னூறு தலையாரிக்கிறது லெட்டரை கொடுத்து இங்கே ஒரு சிசிக்கு போய் ஆர்ஐக்கு போய் அதுக்கப்புறம் தான் தாசில்தார் வரும். ஆனால் இங்கே இருந்து நம்ம அப்ரூவல் வருது, டேரக்டாக தாசில்தார் விட்டுவார், அதுக்கப்புறம் தலையாரி ஏற்றுவார். இது பூராவே குற்றம் பண்ண ரிப்போர்ட்டை கிளீனாக சொல்லிட்டாங்க. இந்த டோட்டலாக ஆக்ஷன் படி எல்லாமே தப்பு, இதை கம்ப்ளீட்டாகவே வலுவாய்வு பண்ணணும் அப்படின்னு எல்லாமே அலாமிங்க. ஏப்பா இது வந்து ஒரு காமன் சிட்டிசனுக்கு நடக்கவே நடக்காது. இது ஒரு வீடு கட்டணும், ஒரு அப்ரூவல் வாங்கணும், உங்களால் 24 மணி நேரத்தில் தான் பண்ணவே முடியாது. ஆனால் இந்த அவசரம் இவங்களுக்காகவே இந்த திட்டத்தை பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணுறான், 1 மணிக்கு ஆஃபீஸர் கைட்டு போகிறாரு, 1:10 ஆன்லைனில் காமிக்கிறாங்க. எப்படி ஆன்லைன் சார்? ஓ யூ நோ மீ த டைம் 1 o'clock ஒரு ஆஃபீஸர், 1:10 ஒரு ஆஃபீஸர், 1:20 ஒரு ஆஃபீஸர், 1:30 ஒரு லட்சம் கூட முடிச்சான். நம்ம பண்ண லட்சம் எழுதி பண்ணுவோம்.
செய்யாதீங்க, சரியாக கொடுத்துருக்கோம். எங்களா சொல்லி காவல் இருந்தாங்க சாலை அந்த ரோடே வருமானம் அந்த ரோடே சாலை சாலையே அவர் கொடுத்தான். வண்டியில் கொடுத்துறாங்க, கைவில கட்டமாட்டாங்க அப்படி நம்ம அப்டேட் பண்ணுவோம். அது கோவில்ல கட்டக்கூடாது நம்ம சொல்லும் போது என்ன பண்ணால் நமக்கு டைம் கொடுக்குறாங்க. டைம் கொடுத்து மறுபடியும் திருப்பி ஏறி வந்து அந்த டைம்ல நம்மளுடைய வாதத்தை அவங்க ஏற்றுக்கல. சில நேரங்களில் சட்டம் நம்மையும் போதிக்கும், நீதி நம்மையும் போதிக்கும். உடனே நம்ம என்ன பண்ணுறோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இமீடியட்டாக ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறோம். சுப்ரீம் கோர்ட்டு டிசம்பர் 2ஆம் தேதி மறுபடியும் திருப்பி கேஸ் வருது. இதுக்காக பிரத்யேகமாக 2ஆம் வழக்கு போடுற சைட்டில கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வழக்கு, இது சைட்டில கட்டக்கூடாது இன்னொரு வழக்கு. ஏன்னா சரி சொல்லாது இதை கட்டக்கூடாது இன்னொரு வழக்கு போகும். அந்த வழக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை பண்ணக்கூடாது, இதை வந்து நீங்கள் நம்ம சைட்டில் கட்டமானம் தான் பண்ணுவோம். நாம் அடுத்து நேரம் பண்ணுறோம், உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறோம். ஏன்னா மனிதனுடைய கடைசி கட்ட எதிர்பார்ப்பு, கடைசி கட்ட நம்பிக்கை உச்ச நீதிமன்றம் தான். நீதிமன்றங்கள் வாசல் நம்ம படுத்துறோம். அதுவும் எஸ்பெஷலி நாங்கள் ஆன்மீகத்தில் வேறு வழியே கிடையாது. ஆன் டியூட்டி எனக்கு வந்து போட்டுவாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்மெண்ட் காப்பி ஏற்கனவே நமக்கு 10 எந்த வழக்கறிஞர் பார்த்தாரோ அவரே சுப்ரீம் கோர்ட் உட்காந்து நீங்கள் ஹைகோர்ட்லாம் இனிமேல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, ஹைகோர்ட்டில் முடிச்சுட்டு நீங்கள் வந்துருங்க, நம்ம ரிவர்ஸ் பண்ணுறாரு, நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க. ஆனால் இங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி 2ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் நடக்குது, 5ஆம் தேதி நீங்கள் உடனே ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் எந்த கேஸாக இருந்து வருமா வருஷக்கணக்காக வரும். ஆனால் இந்த கேஸ் கூட வாரம் ரைட் ஓகே. அடுத்து இமீடியட்டாக 5ஆம் தேதி கேஸ் வருது. வந்தவொடனே என்ன சொல்கிறாங்க, உங்கள் பேர் சுப்ரீம் கோர்ட்டை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. சார் டிஸ்மிஸ் பண்ணுறது சார், மறுபடியும் டீட்டெயிலாக ஏறினால படம் சொல்லியிருக்காங்க, இல்லை டிஸ்மிஸ் பண்ணியாச்சு, க்ளோஸ் ரைட் டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. அதை பேர் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணலாம். மறுபடியும் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட். இதுக்கு இடையில 3ஆவது வழக்கு போகிற சைட்டில் கட்டமானம் வரக்கூடாது, இன்னும் அந்த கேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இல்லையா ஒரே சைட்டுக்கு இன்னொரு வழக்கு போட்டீங்க, ஏற்கனவே ஃபைன் வழக்கு போட்டுருக்கீங்க, ஃபைன் வழக்கு பேஸ் பண்ணி பண்ணல, சரி ஓகே நாங்கள் அடுத்த வழக்கு போட்டுருக்கேன். சுப்ரீம் கோர்ட்டு மறுபடியும் இமீடியட்டாக போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிடுறாங்க, யாருமே எதிர்பாராதவங்க இடைக்கால தடை ஒரே சமாளம் க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. இடைக்கால தடை உடனே அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு கவர்மெண்ட்டுடைய ப்ராஜெக்டை ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் போய் சேவை வாங்க முடியும்னா அது வளர்ந்து பெருமானாக. ஏன்னா ஒரே ஒரு கடுகளவு கூட அவருக்கு சமாளம் இல்லாத, அவருடைய சம்பாதிகளான உங்களுடைய சமாளம் இல்லாமல் இந்த கட்டுமானமானது சம்பந்தம் தான் சம்பந்தமே தெரிவிக்க முடியாது, சம்பந்தமே இல்லாமல் பண்ண சொல்லலாம். இதில் சுப்ரீம் கோர்ட் இடைக்காலத்தில் எல்லாம் எக்ஸாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. உடனே என்ன பண்ணால் உங்களை எல்லாம் நோட் பண்ணுவாங்க, நோட் பண்ணிங்க ரொம்ப நோட் பண்ணுங்க. பாயிண்ட் மை நாட் ஓகே சொன்னாங்க. ஓகே சொன்னாங்க. இவர் வந்து ஒரு கட்சிக்காரர், இந்த கட்சிக்காரர் வந்து நான் ஆஃப்டர் பண்ணேன் பாருங்க அதிகமாக பார்த்து போகிறாரு. டிக்கெட் சுப்ரீம் கோர்ட்டில் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் மறுபடியும் கேஸ் போகும்போது அந்த பாருங்க, அந்த கேஸுக்கு கவர்மெண்ட்டுக்காக வாதாடுற எத்தனை வழக்கறிஞர் இருக்குமோ அவங்களெல்லாம் எத்தனை லட்சம் சம்பளம் கொடுக்கக்கூடிய வழக்கறிஞர் இருக்கு. அவங்களெல்லாம் நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறது நினைச்சு கூட பார்க்க முடியாது. ரிட்டையர் ஜட்ஜஸ் வந்து ஹைகோர்ட்டில் ரிட்டையர் ஜட்ஜு வந்து அவ்வளோ பேர் இந்த கேஸுக்கு ஆஜராகி என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, வள்ளலாருடைய சத்தியஞான சபை ஒரு கோவிலே அல்ல, அது ஒரு மடம்னு சொல்லிட்டாங்க. மடம் வாயிலா இது கோவிலே அல்ல. ஏன்னா நான் சொல்றோம் இது டெம்பிள் ப்ராப்பர்ட்டி டெம்பிள்னே அல்ல, இது நாட்டாக டெம்பிள் மட்டும் கோவிலே அல்ல மடம். பேர் சொல்றதுக்கு நமக்காக ஆஜரான பத்மஸ்ரீ விருது பெற்ற PS வைத்தியநாதன் அவர்கள், அவரும் நம்மகிட்ட ஒரே 100 ரூபாய் கூட சார்ஜ் பண்ணல. அவரை என்கரேஜ் பண்ணணும்னா ஒரு எல்லா பக்கத்துலையும் நாள் கொடுக்குறாங்க. மேலேருந்து நமக்கு கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த கேஸ் வந்து ஒரு கோவில் ஓரியன்டான கேஸ். ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன், தெரிஞ்சது நம்ம கட்சியை போட்டதில்ல, ஏன்னா கட்சி காப்பாற்றணும்ல. நான் தனிமனிதனாக போயிருந்தா நீங்கள் சொன்ன மாதிரி எப்படியோ போட்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. தனிமனிதனாக போடக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணேன். கட்சி தான் ப்ரொடெக்ட் பண்ணி இதை பண்ணிப்போ கூப்பிட்டு சொல்கிறோம். மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன். PSP சார் வந்து அப்படியே ரைட் ஓகே கோவில்
இது மடம்னு சொல்லிட்டா உங்க இந்து சமய அறநிலையத்துறைக்கு இதுக்குள்ள என்ன வேலை? இது மடம் நீங்க மடம் நாங்களே மடாஜிங்கெல்லாம் இருக்கிறாங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். ரொம்ப போச்சு முதல் பூதங்கள் மாதிரி என்னென்னவா கிளம்புது பள்ளத்தை வைக்கணும்னு சொல்லி உடனே என்ன பண்ணுறாங்க? சரி சரி இல்லையா நாங்கள் என்ன பேசுகிற மாதிரி வாங்க உடனே ஜட்ஜி என்ன பண்ணுறாரு? ஒரு முடிவு எடுக்கிறார். எல்லா வழக்கையும் எடுத்து மொத்தமாக ஒரே கன்சாலிடேட் பண்ணி ஹைகோர்ட்டை டீடைலாக ஏறி பண்ணுங்க. இதுக்கு ஏன்னா ஒரு தீர்வு இருக்கணும். ஏன்னா நமது வழக்கறிஞர்களின் வாதத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு குறித்து நீண்ட விசாரணை நடத்தப்பட வேண்டியதற்கான முகாந்திரம் இருப்பதாக உச்சநீதிமன்றம் நடந்தது. இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இவ்வளோ ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா இதுக்கு ஏதோ வெயிட்டேஜ் இருக்கு. இல்லைன்னா இவ்வளோ தூரம் ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராது. எத்தனை பேர் பாருங்க, இது வந்து நமக்காக ஆகிறாங்க, நமக்காக இத்தனை வகையில் ஆகிறாங்க. நாங்கள் சுப்ரீம் கோர்ட் அவங்க இல்லாத நம்ம பாருங்க, ஏன் இந்த ஜெயிச்சு கூட்டாளர் ஆரம்பிச்சு இத்தனை பேர் நம்ம 15 பேர் கொண்டு வரோம். நம்ம கௌரவர்கள் 5 பேர், நம்ம வந்து ஆண்டவர்கள் 5 பேர், நம்ம கௌரவர்கள் 100 பேர் வராங்க. யுத்தத்தில் நம்ம ஆண்டவர்கள் தான் ஜெயிப்பாங்க. அதில் நினைச்சுக்கிறோம். இப்போ கைதிகள் கட்டுமானம் நடந்து அங்கேயிருந்து ரிமாண்ட் பண்ணி எல்லா கேஸையும் கன்சாலிடேட் பண்ணி ஹியரிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் இதுவரை நமது வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பட்டியலிடப்படவில்லை. இதுவரை நமது வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. எப்படிலிருந்து 3 ஏப்ரலிலிருந்து இனி வரைக்கும் கிட்டத்தட்ட 8 மாதமாக நம்ம உட்காந்துருக்கோம். 8 மாதமாக இது வரல. 8 மாதமாக வரலன்னா ஏன்னா நம்மகிட்ட பெரிய வாதம் இருக்குது, நம்மகிட்ட பெரிய சட்டம் இருக்குது. அதே அப்படின்னாங்க டவுன் கட்டி படி நான் காட்டி போது அதன்படி விளை நிலங்கள் கோவிலுக்கு சொந்தமான விளை நிலங்கள் மற்றும் கால்நடை பராமரிக்கும் வசதிக்காக தவிர்த்து எந்த பணியும் உபயோகப்படுத்தக்கூடாது. இது தமிழக சட்டம். இதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா சட்டப்பேரவை தீர்மானம் பண்ணுறோம். சட்டப்பேரவை கூட இது பண்ணுறோமோ வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த கைது கட்டுமானம் வந்து நடந்துகிட்டே வருது. இந்த கைது கட்டுமானத்தையும் நம்ம எல்லாம் எதிர்க்கணும். ஏன்னு கேட்டால் அது ஒரு விளை நிலம். இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் 4 பாயிண்ட் தான். ஒன்று ஏரியா 106 ஏக்கர் நம்ம வீசணும். அதாவது வீடு சொல்லக்கூடியதும் பெருவழியும் சொல்லக்கூடிய ஏக்கர்லாம் வருது. 106 ஏக்கர் வீசணும். 2வது என்ஃபோர்ஸ்மெண்ட்டு. 3வது பாயிண்ட்டு அப்ரூவல். இந்த அப்ரூவல் தலையணினால வாங்கவே முடியாது. 4வது பாயிண்ட்டு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் அரங்காவோட குழு. இந்த அரங்காவோட குழுவை பொறுத்த வரைக்கும் 2 கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்கிறவங்க அரங்காவோட குழுவாக போடணும். பட் கட்சி சார்ந்தவங்க போடக்கூடாது. பட் அவங்க போடுற அரங்காவோட குழுவெல்லாம் நான் வந்து பிளேஸில் பட்டி இருக்கேன். அவங்களுடைய இதற்கு ஒரு ஸ்கீம் மட்டும் காரணம் நீங்களே பார்க்கணுங்க. அவர்தான் அவங்க அரங்காவோட ஒரு அரங்காவோட நன்றி தெரிவிச்சாங்க. இப்போ நம்ம நன்றி தெரிவிச்சுருவோம். ஸோ வெறுவெளி தளத்தை நாம் பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி